இன்றைக்கி நவராத்திரி பூஜையோட 8வது நாள் காலையிலேயே வந்து விளக்கம் ஏற்றிட்டு சிம்பிளாக பச்சைப்பயிறு சுண்டல் பிரசாதமாக செஞ்சாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு தொக்கு கிளறி அதில் வந்து தக்காளி சாதம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகாய் எல்லா தாளிப்பையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிலோ தக்காளியை கொஞ்சம் அடித்து சேர்த்துருக்கேன். கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இதுக்கு நடுவில் ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து அந்த பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா இந்த மாதிரி தொக்கா வந்திருக்கும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தொக்கு, நல்லா உதிரி உதிரியாக சாதம், அதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய், கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, பட்டாணி, கல்யாண வீட்டு பொரியல் தான் செஞ்சுருக்கேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். நல்லாவும் இருக்குது. இப்போ தான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டேக் பண்ணுறேன், வேணா வந்து வாங்கிக்கோங்க. இப்போ ஆஃபரும் வந்து போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் வேலையெல்லாமும் வந்து இப்போது முடிச்சாச்சு. நேற்று பாதிலேயே வந்து பூ கட்ட ஆரம்பித்து அப்படியே வச்சுட்டேங்க, பேப்பர் பூ. அது அப்படியே வந்து இன்றைக்கி வெள்ளை சாரியாக வந்து மாற்றியாச்சு. கீழே வந்து உதிரி பூவாகவும் வச்சாச்சு. 2 நாளில் இது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைக்கிறதுக்கு கார்டன் பாக்ஸும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம்.